ஹலோ எவ்ரிவன், Flipkart Pay Later வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் வந்து 50,000 வந்துட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் 50,000 வரைக்கும். அதுக்கு பிஃபோராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40,000 தான் இருக்கும். அதை எப்படி 50,000 வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா August 22 வரைக்கும் தான் வந்து வேலிடு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Flipkart ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த அக்கௌண்ட் செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Flipkart Pay Later ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரீவியஸானது வந்து பார்த்திங்கன்னா 40,000 வரைக்கும் இருந்தது அந்த கிரெடிட் லிமிட்டு. அவைலபிள் கிரெடிட்னு இருக்குது பார்த்திங்களா அது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் யுவர் கிரெடிட் லிமிட் டு 50,000 இருக்குது பார்த்தீங்களா. இது வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு வேலிட் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. August 28 வரைக்கும் தான். ஸோ அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 50,000 வரைக்கும் நீங்கள் கிரெடிட் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன், இன்க்ரீஸ் லிமிட் அப்படின்ட்டு. இதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா we have received your consent, your limit will be increased. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே 2 or 3 டேஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பே லெட்டரில் வந்துட்டு அந்த கரண்ட் அவைலபிள் கிரெடிட்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்துட்டு இருக்குன்னா இப்போ வந்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா 40,000 வரைக்கும் அவைலபிள் கிரெடிட் இருக்கும்போது எனக்கு வந்து கரண்ட் அவைலபிள் கிரெடிட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பே லெட்டரில் 6,000 வந்து காமிச்சிது. சப்போஸ் நான் எனக்கு வந்து 50,000 வந்து மாறுது அப்படின்னா எனக்கு வந்து 7,000 வந்து மாறலாம். ஆனால் இஎம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே எவ்வளோ இருக்கோ அதே இஎம்ஐ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கும் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். விச் மீன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஎம்ஐ வந்துட்டு நீங்கள் 50,000 வரைக்கும் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து இஎம்ஐயில் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்கலாம் அந்த பே லெட்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். சரி, ஓகே. இந்த Flipkart Pay Later ஆப்ஷன் எப்படி நம்ம வந்து எனேபிள் பண்ணுறது, ஒரு ப்ராடக்ட் எப்படி இஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம வாங்குறது அப்படின்ற என்டையர் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் இந்த வீடியோவோட எண்ட் கால்லையும் இந்த வீடியோவோட ஐ காலில் மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் வந்து கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது வேணும், அது இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. See you there.